ட்ரம்ஸ்டிக் ரசம் ரைஸ் ஃபார் 7+ மந்த் பேபிஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 பீசஸ் முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நல்லா சஃபிஷியண்ட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காவை நல்லா வேக விடுங்க. முருங்கைக்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் அண்ட் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்கள் பேபி வந்து 1 இயர் அபோவாக இருந்தாங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிலோ 1 இயராக இருந்தாங்கன்னா நோ சால்ட். ஓகேவா? ஸோ நல்லா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் இருக்க முருங்கைக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஃப்ளஷை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க சாதத்தோடு இந்த ரசத்தை ஆட் பண்ணி கூடவே முருங்கைக்காவோட ஃப்ளஷ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபி எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அகைன் கீ ஆட் பண்ணிவிட்டு உங்கள் பேபிஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பேபிஸ்க்கு கோல்ட் ஆர் ஃபீவர் இருக்குன்னா ரசம் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கூடவே இந்த மாதிரி முருங்கைக்காவும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களோட ரசம் ரைஸில் அடிஷ்னல் நியூட்ரிஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் ஏதாவது கன்சர்ன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டும்